வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு சிறந்த பிஸ்னஸ் ஐடியா தாங்க ரப்பர் பேண்ட் பிஸ்னஸ். இந்த ரப்பர் பேண்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ ஸ்டேஷ்னரி கடை, டெக்டைல்ஸ், பேக்கிங், இன்ஸ்டியூட் எல்லா இடங்கள்லையும் டிமாண்ட் அதிகம் இருக்கிற தொழில் தான் இந்த தொழில். ஸோ இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட், ரா மெட்டீரியல், மிஷினரி, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ப்ராஃபிட் கால்குலேஷன் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழிலை பற்றி தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, நம்ம மிஷினரி வாங்கி நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இன்னொன்று, நம்ம ரீட்டெயிலிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ரீட்டெயிலிங் பண்ணலாம். இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினரி வாங்கலாம். ஸோ மிஷினரிக்கு மினிமம் மிஷின் ரப்பர் மிக்சிங் மிஷின் தேவை. அடுத்து ரப்பர் ஹீட் ப்ராசஸில் தான் கட் பண்ண முடியும். ஹீட் ப்ராசஸிங் மிஷின் தேவை. அடுத்து கட்டிங் மிஷின், அடுத்து பேக்கிங் மிஷின் தேவை. ஸோ இதை நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல நம்ம ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் மிஷினோட டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ நம்ம ஸ்மால் ஸ்கேலில் நம்ம வாங்கி ரீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. நம்ம மிஷினரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஏன்னா மிஷினரியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய காஸ்ட் முன்ன பின்ன ஆகும். அடுத்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரி லெவலில் நேச்சுரல் ரப்பர் தேவை, ப்ளஸ் கலர், பிக்மெண்ட், கெமிக்கல்ஸ், மிக்சிங்கில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மிஷின் வாங்க போகிற இடத்துல அதுக்கான ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது, சீட், ரப்பர், பேப்பர் தேவை. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா தேவைப்படும். அதுக்கு என்னென்ன ப்ராசஸிங்கிறத அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வாங்கி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 150லேருந்து 180 வரைக்கும் தான் ஆகும். ஸோ நீங்கள் ரப்பர் ஒரு நம்ம ரப்பர் வெளியில் என்ன விலைக்கு ஹோல்சேலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இன்னொன்று, ரப்பருக்கு எப்போவுமே மார்க்கெட்டிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரப்பர் பேண்டை பொறுத்தளவுக்கு எல்லா கடையிலையுமே இருக்கும். ஒரு பொருள் வாங்கினா ரப்பர் பேண்டிங் இல்லாமல் இருக்காது. ஸோ லோக்கல் மார்க்கெட்டிங், ஸ்டேஷனரி ஷாப், இப்படி டெக்ஸ்டைல் ஷாப் எல்லா இடத்துலையும் ரப்பர் பேண்ட் தேவை. ஸோ பல்காக நீங்கள் நிறையா ஹோல்சேல் கடை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரப்பர் பேண்டுக்கு இருக்கிற டிமாண்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப், மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அவைலபிள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். இன்னொன்று, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ரப்பர் பேண்டை பொறுத்தளவுக்கு இழுத்தா அந்து போகக்கூடாது. குவாலிட்டி ஃபஸ்ட்டு. பிராண்டிங், ஸோ பிராண்டிங்னாவே நம்ம குவாலிட்டியாக கொடுத்தா தான் பிராண்டிங்காக உருவாக்க முடியும். இன்னொன்று, கலர்ஃபுல்லாக அழகாக நம்ம அட்ராக்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு பிராண்டிங்காகவே நம்ம ஆயிக்கலாம். ஸோ பேக்கிங்கில் நம்மளுடைய பிராண்ட் நேம் போட்டு பேக்கிங் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். லோக்கல் மார்க்கெட்டிங், பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸோ இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸ் வேல்யூ அதிகரிக்கும். ஹோல்சேலாக பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டுக்கு கொடுக்கலாம், ரீட்டெயிலாக பண்ணிங்கன்னா ஒரு ரேட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம ஹோல்சேலாக பண்ணும்போது நம்மளுக்கான மார்ஜின் ஒரு 50% வரைக்கும் கிடைக்கும். நம்ம ரீட்டெயிலாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ப்ராஃபிட்டிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரீட்டெயில் பண்ணும்போது நம்ம அதிகமான லாபம் வச்சு விற்கலாம். அதே இது ஹோல்சேல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு லாபத்துக்கு கொடுக்கணும், வாங்கி விற்கிற கஸ்டமர் அவங்க ஒரு லாபத்துக்கு விற்கணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்க, எப்படி வேல்யூ அதிகரிக்கிறீங்க அப்படின்றதுல இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்மால் பிஸ்னஸ், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தொழில் தாங்க. நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினரியோட டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மிஷினரி வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டயே நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. எப்போதுமே
நம்ம ஒரு தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மிஷின் வாங்க போகிறோன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு அந்த மிஷினை பற்றியும் அதோட வேல்யூ பற்றியும் இதை எப்படி பண்ணலான்ற பற்றி எல்லாமே சொல்லிடலாம். நம்ம வந்து கொடுக்குறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா தாங்க. ஏன்னா நிறைய பேர் இதோட காண்டாக்ட் நம்பர் தேடிக்கிட்டு இருக்கலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணினா என்ன ப்ராஃபிட் இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. யாருக்கும் ப்ரொமோட் பண்ணி போடுற வீடியோ கிடையாது. மிஷினரியோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நான் மிஷினரிஸ்க்காக நான் வந்து ப்ரொமோட் பண்ணுற வீடியோ இது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நான் ரீட்டெயில் பண்ண போகிறேன், நான் ரீபேக்கிங் பண்ண போகிறேன், நான் அப்போதைக்கு வாங்கி வச்சு தான் விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம ரப்பர் பேண்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்வீட் கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படும். நம்மளுக்கு தெரியும், ஒரு வடை கடையாக இருந்தால் கூட சட்னி மடிக்க ரப்பர் பேண்ட் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்வீட் கடையாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டெக்டைல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேஷ்னரியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு தெரியும் வேல்யூ, ரப்பர் பேண்டோட வேல்யூ எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா எந்த அளவுக்கு மூமெண்ட் இருக்கும் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்கள், தேடுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம நிறையா எஃபெக்ட் போடணும். அது ரிலேட்டடாக நம்ம நிறையா சர்ச் பண்ணணும். இது பண்ணால் கரெக்டாக வருமா, இது வேல்யூவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம வந்து பிஸ்னஸை அதிக லெவலுக்கு கொண்டு போகணும். கீழே இறங்கக்கூடாது. நம்ம பிஸ்னஸ் மேலே தான் போகணும். அதை மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ஸ்லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக, நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா எல்லோரும் ஈஸியாக பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கிற பிஸ்னஸ் தாங்க அடுத்த ஒரு பிஸ்னஸ். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட்டிவாக கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.